நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். இந்த பாட்காஸ்ட் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த 2 எபிசோட்கள்ல நான் சொன்னது போல இந்த எபிசோட்லையும் 3ஆவதா ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை திரும்பவும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்துக்கொள்ள உதவியா இருக்கிறதுக்காக ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த நாட்கள்ல சரியான ஒரு வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல், சரியான ஒரு பார்வை உங்களுக்கு உருவாக்கி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி இதை நான் பேசிட்டு இருக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:18 இதனுடைய முதல் பகுதியை உங்களோட நான் பேச விரும்புறேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். Give thanks to the Lord in all circumstances. எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிலும் எல்லா சூழல்களிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுதான் கிறிஸ்துவில் உங்களுக்கான சித்தம். என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படியெல்லாம் வெவ்வேறு மொழிபெயர்ப்புகள்ல நாம பாக்குறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு மனப்பான்மை உண்டு. அது என்னன்னா, ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருந்தா நம்ம நன்றி உணர்வோட இருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டாருன்னா, ஏதாவது நன்மை செய்திருந்தாருன்னா, அப்ப நம்ம நன்றி உணர்வோட நன்றி சொல்ல ஆயத்தமா இருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த என்னோட சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு சவால் தர்றேன். எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்துங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நம்ம கிட்ட இருக்கா? என்ன நடந்தாலும் சரி நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம், நன்றி உணர்வு எனக்கு இருக்கா? நீங்க என்ன எதிர்கொண்டாலும், எங்க நீங்க போனாலும், என்ன நடந்தாலும், உங்க வாழ்க்கையில எப்படியான சூழ்நிலை இருந்தாலும், ஐயோ ஒவ்வொரு நாளையும் மாசத்தையும் நிறைய எதிர்பார்ப்போட தான் நான் எதிர்கொள்றேன். ஆனா எந்த நல்லதும் நடக்கல, நான் எதிர்பார்த்த எதுவும் நடக்கல, எதிர்பாராத தீமை நடந்திருக்கு அப்படி நீங்க சொல்றதா இருந்தாலும், அப்படி ஒரு சூழல்லையும் உங்களால நன்றி சொல்ல முடியுமா? ஒருவேளை நடக்காத காரியங்களை எல்லாம் சொல்லி சொல்லி நீங்க கசந்து கொண்டு இருக்கக்கூடும். இன்னொரு புறம் ஆண்டவர் செய்த நன்மைகளை, அவர் அளித்த ஆசிகளை எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தவும் முடியும். இதுதான் இன்னைக்கு என்னோட சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கிற ஒரு சவால். நீங்க எப்படியான சூழல்லையும் அவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? எனக்கும் கூட நான் ஜெபித்து காத்திருந்த சில விஷயங்களுக்கு ஆண்டவர் பதில் தராம தான் இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் இதுவரை என்னை நடத்தி வந்ததற்காக, என்னை கைவிடாததற்காக அவருக்கு நன்றி சொல்றேன். அவரை நான் விட்டு விடல. அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர், தம்முடைய வாக்குகளில் அவர் உண்மை உள்ளவர். அவர் தாம் முன்குறித்திருந்த நேரத்தில் தாம் செய்ய விரும்பியதை என் வாழ்வில் சரியாக செய்வார். என்னுடைய காலத்திட்டத்தின்படி அல்ல, அவரோட காலத்திட்டத்தின்படி அவர் செயல்படுவார். இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு, ஒரு மனப்பான்மைக்கு நீங்க வரணும். இப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்வு நிறைந்த இடத்துக்கு நீங்க வரணும். நீங்க இன்னைக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்களை என்னால சொல்ல முடியும். உங்க தலைக்கு மேல ஒரு கூரை இருக்குது, ரூஃப் இருக்குது இல்லையா? அதுக்கு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை கவனிச்சு கேட்கக்கூடிய ஒரு திறனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? இதுக்கு நீங்க நன்றி உடையவங்களா இருக்கலாம். கவனித்து கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்குது இல்லையா? அதனால தான் உங்களால நான் சொல்றதை கேட்டு அதை புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு பார்க்கக்கூடிய கிருபை இருக்கு. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறத உங்க கையில இருக்கக்கூடிய உபகரணம் மூலமா நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்படி இன்னைக்கு நீங்க நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க நேசிக்கிற நபர்கள் உங்களை சுத்தி இருக்கிறாங்களே, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது இல்லையா? ஒருவேளை அது நீங்க மிகவும் நேசிக்கிற, உங்களுக்கு மனநிறைவான ஒரு வேலையா இல்லாம இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வேலை, உங்களை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட முடியாதுதான். ஆனாலும் உங்களை சுத்தி மனுஷங்க இருக்காங்க இல்லையா? என்ன சொல்ல வர்றேன், எப்படியும் நீங்க நன்றி சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கத்தான் செய்து. ஆக என்ன நடந்தாலும் சரி, நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வாங்க. ஆண்டவரே, இதை என்னுடைய வாழ்க்கை முறையா மாத்திக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவரை கேளுங்க. நான் எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்கணும். நான் இருக்கிற சூழல் பரிபூர்ணமான ஒரு சூழலா, பெர்ஃபெக்டான ஒரு சூழலா இல்லாம இருக்கலாம், சிறப்பான ஒரு சூழலா இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் கூட நான் உங்களை நம்புவேன், நான் நன்றி உணர்வோட உங்களை பார்ப்பேன்னு சொல்லுங்க. ஏன்னா அப்படி ஒரு நன்றி உணர்வின் மனப்பான்மையோட நீங்க இருப்பீங்கன்னா அது நீங்க அவரை நம்புறீங்கன்னு காட்டும். சாத்தியம் இல்லாதவை அவரால் சாத்தியமாகும்னு நீங்க சொல்றீங்க. அந்த ஒரு நம்பிக்கையே நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்துட்டு இருக்கிற நன்மைக்கு வழியை திறந்து தரும். அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.